ஒண்ணும் இல்ல பிரீத்தி. எதுக்கு இப்படி பண்ண விக்ரம்? பயந்துட்டியா? என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? என்கிட்ட பேசாத போ. ஏய் சாரி பிரீத்தி. உனக்கு பிடிக்காத எதையுமே நான் இனிமே செய்ய மாட்டேன். பாட்டிய நான் ஏமாத்த மாட்டேன். போதுமா? ப்ராமிஸ். எனக்கு நம்பிக்கை இருக்கு பிரீத்தி. பாட்டி கண்டிப்பா நமக்கு ஓகே சொல்லுவாங்க. நிச்சயமா நம்ம ஒன்று சேருவோம். இந்த கணக்கெல்லாம் செக் பண்ணிக்க. சரிங்க. சரியா? நாகு, அம்மா இந்தா இதை கொண்டு போய் வெளியே காட்டிட்டு வந்துரு. சரிங்கம்மா. அண்ணி, அண்ணே எங்க? சந்திரிகா, என்ன சொன்ன? அண்ணி கிட்ட அண்ணன் எங்கன்னு கேட்டேம்மா. ஒரு நாளும் இல்லாம அண்ணனை கேட்டியே? அதான் கேட்டேன். மழை வரப்போதும். என்னென்னவோ புதுசா இருக்குதுப்பா. என்னம்மா? என்ன புதுசா இருக்கு? ஒண்ணு இல்லப்பா, உன்னுடைய பாசமலை உன்னதான் தேடுறா. என்னன்னு கேளு. என்ன சந்திரிகா? அண்ணே கை காமிங்க. காமிங்க அண்ணே. என்ன சந்திரிகா, கோயிலுக்கு ஏதாவது போயிட்டு வந்தியா? அண்ணே இன்னைக்கு ரக்ஷா பந்தன். நார்த் இந்தியால இது ஒரு பெரிய பண்டிகையாவே கொண்டாடுவாங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல மாமா, கயிறு கட்டுற தங்கச்சிக்கு பணம் தரணும். உங்க தங்கச்சி பாசத்துக்கு எவ்வளவு தர போறீங்க? எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ஏன் தங்கச்சி தானே. நல்லா இரு. இந்தா. தேங்க்ஸ். என்ன இன்னைக்கு காலையில வீடு முழுக்க சந்தோஷமா இருக்கு? பவித்ரா, நீங்களும் விக்ரம் கைக்கு ராக்கிய கட்டி காசு வாங்கிக்கோங்க. சரி. ஓ, இன்னைக்கு ரக்ஷா பந்தனா? இப்படி கட்டுனா ஏதாவது வாங்கி கொடுக்கணும். ஓகே, இங்க கூட. இந்தா காசு. என்னது? சீக்கிரம் எடுங்க. எடுங்க காசு எடுங்க. இந்தா. Thank you. பிரீத்தி, நீயும் வாங்கி கட்டு. என்னது? ராக்கி கயிறு தான். அதான் நீயும் இந்த வீட்டு பொண்ணுதான்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல. விக்ரம்க்கு எப்படியும் நீதான் முன்ன நின்னு கல்யாணத்தை நடத்தி வைக்க போற. அதனால ஒரு சகோதரியா விக்ரம் கைக்கு ரக்ஷா பந்தன் ராக்கியை கட்டி விக்ரமா அண்ணனா ஏத்துக்கோ.
இந்த பிரீத்தி பிரீத்தி வாங்கி கட்டு. விக்ரம் காசெல்லாம் தருவான். எடுத்துக்க பிரீத்தி, ஏன் தயங்குற? அதெல்லாம் விக்ரம் ஒண்ணு சொல்ல மாட்டான். பிரீத்தி வாங்கி கட்டு. விக்ரம் மேல ஆசைப்படுற இப்ப தெரியும். கட்டு பிரீத்தி, ஏன் தயங்குற? டேய் விக்ரம், பாத்து சீக்கிரம் வாடா. என்ன பண்ணு? நவருங்க நவருங்க, எல்லாரும் நவருங்க. கிருபா ஒண்ணும் இல்ல, பயப்படாத, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. கிருபா இங்க வா. டேய் விக்ரம், பாத்து கூட்டிட்டு போ. வா உட்கார். இங்க பாரு கிருபா, உனக்கு ஒண்ணு இல்லையே. கொஞ்ச நேரத்துல நான் பதறியே போயிட்டேன். இல்ல விக்ரம், இப்ப பரவாயில்ல. நல்ல வேளை எல்லாரும் இருந்ததால பெருசா எதுவும் ஆகல. சரி கிருபா, நீ போய் ட்ரெஸ் மாத்திக்கோ. ஆண்டி, கிருபாவை பாத்துக்கோங்க. சரி விக்ரம், பாத்துக்கிறேன். மா பாத்தியா, என் மேல நெருப்பு பட்ட உடனே விக்ரம் எப்படி துடிச்சு போயிட்டான்னு. விக்ரம்க்கு என் மேல அவ்ளோ பாசமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன்? எனக்கு என்னமோ விக்ரம் ஐயா மேலதாம்மா டவுட்டா இருக்கு. நான் தூப கால் வச்சுட்டு சரியாதாம்மா நடந்து வந்தேன். ஆனா திடீர்னு அந்த மேட் எப்படி வழுக்குச்சு? அம்மா,
என் கால் ஸ்லிப் ஆகவும் இல்ல, நான் தடுமாறவும் இல்ல. ஆனா மேட்டை யாரும் இழுத்து விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுமா. பிரீத்தி ராக்கி கயிறை கட்டாம இருக்கிறதுக்கு விக்ரம் ஐயா செஞ்ச பக்கா பிளான்மா இது. அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டானா விக்ரம்? இருக்கட்டும், அவன் என்னதான் பண்ணாலும் நான் இருக்கிற வரைக்கும் அந்த பிரீத்தி கூட சேர முடியாது, சேரவும் விட மாட்டேன். நான் காக்கைக்கு சாதம் வச்சுட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம். ம், எல்லாம் போய் ரெடி பண்ணுங்க. கல்பனை அத்தை. ரெடி பண்ணி வைமா. ம். ம். கா 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 கா. அப்படின்னா விக்ரமுக்கு நான் தேடிட்டு இருக்கிற பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்காளா? அம்மா தாயே, என்னம்மா இது விளையாட்டு? ஆ? நாகு, மா, இந்த ஷால் யாரோடது? தெரியலமா. ஏய், நம்ம மொட்டை மாடியில காஞ்சிட்டு இருக்கு, யாருதுன்னு உனக்கு தெரியாதா? இது பிரீத்தி கோயிலுக்கு போட்டுட்டு வந்த ஷால் ஆச்சே, இதை எதுக்கு கேக்குறாங்க?
பிரீத்தி ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்துட்டு முகத்தை பார்க்காம போயிட்டாங்கல்ல. இப்ப இந்த ஷாலை அம்மா பார்த்துட்டு அது யாரும் தெரிஞ்சுக்க கேக்குறாங்க போல இருக்கு. இந்த ராகு, எனக்கு உடனே தெரிஞ்சாகணும் இது யாருதுன்னு. ஓ, சரிங்கம்மா. நாகு, நீ அலைய வேண்டாம். அது யாருதுன்னு எனக்கு தெரியும். அப்போ உனக்கு தெரியுமா யாருது? அம்மா, இது கிருபாவோட ஷால்மா. இந்த ரெண்டு ஜாதகமும் ஒண்ணு சேராது, சேரவும் கூடாது. அப்படி சேர்ந்தா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. உண்மைதான் சொல்றியா? உனக்கு நல்லா தெரியுமா? எனக்கு நல்லா தெரியுமா. அவ ஷால் தான். நாகு கொடு, நான் அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துறேன். சரிங்கம்மா. நல்ல வேளை. இது பிரீத்தியோட ஷால்னு மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லா திட்டத்தையும் கெடுத்திருக்கும். யாரா அது என்ன டிஸ்டர்ப் பண்ணுதே? இந்த ஷாலை யாரா என் மேல தூக்கி போட்டதே? எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லை, என்ன அங்கிள்? எதுக்கு இந்த ஷாலை என் மேல தூக்கி போட்ட? நான் போடலையே. நீ போடலையா? அப்ப என்ன இதுக்கு கை கால் முளைச்சு தானே என் மேல வந்து விழுந்துச்சா? சொல்லு, இது யாரோட ஷாலே? இது பிரீத்தியோட ஷாலு. பிரீத்தியோடதா? அப்ப நீ போ. ஷாலை என் மேல தூக்கி போட்டு சாப்பிட விடாம பண்ற. ஏய் பிரீத்தி, இந்த ஷாலை வச்சே ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி உன்னை அத்தை கிட்ட திட்டு வாங்க வைக்கிறோம் பாரு. அத்தை, இந்த பிரீத்தி என்ன மதிக்க மாட்டேங்கிறா. என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? என் மரியாதையா போச்சு. ஐயோ, நானே குழப்பத்துல இருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? அத்தை, நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துக்கிட்டு இருந்தேன். அதை கெடுக்கணும்னு பிரீத்தி அவ ஷாலை தூக்கி என் மூஞ்சில அடிச்சிட்டு போறா. இத பாருங்க, பிரீத்தி அந்த மாதிரி பண்ற பொண்ணு இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அத்தை, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அத்தை. அதான் நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன். என்ன ஆதாரம்? இங்க பாருங்க, இந்த ஷாலு பிரீத்தியோடது. இதத்தான் அவ என் முகத்துல தூக்கி எறிஞ்சா. இந்த ஷால் யாருதுன்னு சொன்னீங்க? பிரீத்தியோடது அத்தை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இருங்க கூப்பிடுறேன். ஏய் பிரீத்தி, 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 வாங்க. பிரீத்தி, இவர் எதுக்காக என்ன கூப்பிடுறாரு? பிரீத்தி, ஏய் பிரீத்தி, வா, சீக்கிரம் வா. இங்க நில்லு. ஏய், இந்த ஷால் உன்னோட தானே? ஆமா, என்னோட ஷால் தான். மொட்டை மாடியில காய போட்டேன். ஏய், அந்த கதெல்லாம் வேணாம். இது உன்னோட ஷால் தானே? ஆமா. இப்ப என்னத்த சொல்றீங்க? நான் பிரீத்தி கிட்ட பேசிக்கிறேன், போங்க. பிரீத்தி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், மறைக்காம சொல்லணும். என்னம்மா? நீ 2 நாள் முன்னாடி அந்த கோதண்டராமர் கோயில் போனியா? சொல்லுமா. ஆமாம்மா, போனேன். என்னாச்சுமா?
ஒண்ணு இல்ல. நீ போ. ம். அத்தை பிரீத்தி கோயிலுக்கு வந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. அத்தை என்னாச்சு? கல்பனா, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. காஃபி போட்டு கொண்டு வரியா? ம் சரிங்க அத்தை. சரிம்மா. நீங்கள் நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு கோதண்டராமன் சன்னதிக்கு போங்க. அப்போ கோவில் கொடிக்கம்பத்துக்கிட்ட ஒரு பொண்ணு நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு தான் நீங்கள் இவ்வளோ நாளாக உங்கள் பேரனுக்கு தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு.